வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போருங்க 1947 சுதந்திரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே நாளில் சுதந்திரம் வாங்கி அந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. இதில் நடுவில் அந்த பயங்கரவாதிகள், ஏற்கனவே இந்த முஸ்லீம் பிரச்சனை இருக்குது, இந்த பயங்கரவாதிகள் ஊடுருவி இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகளை பார்க்குறாங்க. ஒரு மனித உயிர், இப்போ ஒரு பூச்சி ஒன்று போகுதுன்னு வைங்களேன், அந்த பூச்சி கூட ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே ஒரு காரணத்துக்காக தான் பூச்சி படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே ஏதாவது ஒரு கடமையின் பேரில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான். இப்போ மானியத்துக்கு படைக்கப்பட்டிருக்குது, சிறுத்தை வேட்டையாடுவதற்கு, சிங்கம் வேட்டையாடுவதற்கு, புலி வேட்டையாடுவதற்கு. இப்படி தான் இது ஒரு இயற்கையின் சுழற்சி. அதே போல தான் மனிதர்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது. ஒரு சில காரணங்களுக்காக தான் பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு மனைவி இருக்கும், குழந்தைகள் இருக்கும், பெற்றோர்கள் இருப்பாங்க, உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நீ 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா அந்த 26 பேரினுடைய குடும்பம், அவர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தானே சொல்லணும். அப்போது ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி தேனிலவுக்காக போயிருக்காங்க. எவ்வளவு ஆசைகளை கனவில் மனசில் சுமந்துக்கிட்டு, எவ்வளவு கனவுகளோட அந்த புதுமண தம்பதிகள் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் அந்த பொண்ணுடைய புருஷனை சுட்டு கொண்டீங்க. அந்த பையனை, அந்த தம்பியை பக்கத்தில் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அழுகுறாங்க. எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். சரி, நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்து நம்ம இது மாதிரி நம்ம அக்கா தங்கச்சிக்கு இது மாதிரி நடந்தால், இல்லை நம்மளுடைய மனைவிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, தீவிரவாதிக்கு பயங்கரவாதிகளுக்கு ஒரு ஒரு இது இருக்குது. அவங்க உயிரை வைத்து தான் அதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு அவன் போகிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு மோசமான மனதில், மூளையில் வக்கரம் பிடிச்சவனாக இருந்திருப்பான். அந்த படத்தை பார்க்கும்போது, பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருக்க அந்த படத்தை பார்க்கும்போது நெஞ்சு கரையில் அழுகலை. எத்தனை உயிர் 1947 சுட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, செத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மிலிட்ரிக்காரங்க சாகுறாங்க, பொதுமக்கள் சாகுறாங்க, எங்கேயாவது குண்டு வைக்க வேண்டியது, எதையாவது ஒன்று தொலைக்க வேண்டியது, ஏதாவது ஒன்று இளவெடுக்க வேண்டியது, இவங்களோட பெரிய ராவடியாக இருக்குது. இன்றைக்கி தகவல் படி அந்த ஒரு தீவிரவாத குரூப் தலைவர் இந்த இந்தியாவோட அட்டாக்கில் இறந்து போயிருக்காரு. அவருக்கு மரியாதை செய்வதற்கு, அவரை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த குடும்பத்தில் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு அடக்கம் பண்ணுவதற்காக பாகிஸ்தான் அரசு, அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், பிரதமர் கொண்டு ஷெவாஸ் ஷெரீப் அவர் நினைக்கிறேன், அவர் கொண்டு அதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டது. நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து இல்லை, சும்மா மேலோட்டமாக கேள்விப்பட்டது. அப்போது இதை வச்சு பார்க்கும்போது, அப்போது தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆதரவுக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது பாகிஸ்தான் அரசு முழுமையாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குது. ஏன் கொடுக்குறேங்கிறது தானே கேள்வி. ஏன் கொடுக்குற கேள்வி. உனக்கு என்ன வேணும்னா இப்போ உட்காந்து பேசி தீர்த்துக்க, சரி பண்ணு. 2 நாடும் பேசி சரி பண்ணு. இப்போ காஷ்மீரில் எதுவும் பிரச்சனை, ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கேன் அந்த காஷ்மீரை, அதில் ஏதாவது என்ன பேசி தீர்க்கணும், ஒரு முடிவுக்கு வரணுமாலே. 2 நாடுகளுமே 1947 ஒரு முடிவுக்கு வராமையே இப்படியே காலம்புறா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சி, மக்கள் படுற பாடு. எங்கள் ஊரில் ஏற்கனவே 18%, 22%ன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியை போட்டு தாளிக்கிறாங்க. இப்போ ஆனால் செலவுக்கெல்லாம் யார் அழுகுறது, யாருடைய தலையில் விடியும், இதெல்லாம் பொதுமக்கள் தலையில் தான். பாகிஸ்தானுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு என்ன தேவையோ, இந்தியாவுக்கு என்ன தேவையோ, 2 நாடுகளும் உட்காந்து பேசுங்க. பேசி சரி பண்ண முடியாததே இல்லை, கொஞ்சோண்டு விட்டு கொடுத்தா போதும். போர் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி போர் ஆரம்பிக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் வருஷ கணக்கில் போகுது. நிறுத்த முடியுதா? நிறுத்தலை. இவங்க நிறுத்தினா அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நிறுத்தினா இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போர், பாலஸ்தீனம் நிறுத்த முடியல. அமெரிக்கா சிரியா அந்த மாதிரி போர், அதுவும் ஏதோ எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டாங்குது. வாழ்கிறோம் கொஞ்ச நாள் இந்த பூமியில் பிறந்தா, கொஞ்ச நாள் வாழ்கிறோம், கொஞ்ச நாள் இந்த பூமியில் தங்க போகிறோம்.
நம்ம க செத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க அப்படி அதே வடி வாடி அதே லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படி தானே போய்க்கிட்டு இருக்குது. இதில் உனக்கு என்ன எனக்கு என்ன இருக்குது? சொத்து சேர்க்குறோம், சம்பாதிக்கிறோம். அந்த இடம் என்ன ஆளுக்கு பாதி எடுத்துகிட்டு போங்க. ஏன் போட்டு தொல்லை பண்ணுறீங்க? ஒரு போரை ஆரம்பிப்பது ரொம்ப சுலபம். அதை நிறுத்துவது என்பது ரொம்ப கடினம். ஈகோ அந்த இடத்துல விட்டு கொடுக்காது. இப்போ இப்போ இந்தியா விட்டு கொடுத்துச்சுன்னா, ஆஹா! இந்த அரசாங்கம் இந்தியர்களை காட்டி கொடுத்துருச்சு. இந்தியர்களை இந்த அரசாங்கம் மதிக்கலை. இந்திய மக்களுடைய உணர்வை புரிஞ்சிக்கல. சண்டை போடல, வாபஸ் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதே கதி தான் பாகிஸ்தானுக்கும். பாகிஸ்தான் ஒரு கையாலாகாத அரசு. எங்களுடைய அரசு எங்களை கைவிட்டு விட்டது. எங்களுடைய அரசுக்கு மானம் இல்லை, ஈனம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? போரை நிறுத்துறதுக்கு யோசிப்பாங்க. இது பெரிய ஈகோ பிரச்சனையாகி இது அப்படியே தொடர்ந்து மேலும் 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 வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். பாகிஸ்தான் இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம கண்டிஷனே சரியில்லை. இந்தியாவுடைய கண்டிஷனே சரியில்லை. இந்த நேரத்தில் போத்துருக்குறோம். பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது. கம்பெனிகள்லாம் இறங்கிக்கிட்டு இருக்குது. சரன்னு எல்லா கம்பெனியும் தன்னுடைய உற்பத்தியை குறைக்குது, வேலை வாய்ப்புகளை குறைக்குது. ஜிஎஸ்டி பிரச்சனைகளால் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மணி டிமானிட்டேஷன் வந்ததுனால அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் எதுவுமே சரியாக வரல. அன்றைக்கி ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் ஓடிட்டுருக்கு. ஜிஎஸ்டி பிரச்சனை இன்னும் ஓடிட்டுருக்கு. எதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினா 18%, ஒரு பிளாஸ்டிக் பொருள்லாம் 18%. எப்படி கட்ட முடியும்? மக்கள் ஏற்கனவே ரொம்ப நெருக்கடியில் இருக்காங்க. ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்காங்க. அப்படி இந்த நெருக்கடியில் இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் ஒரு போர் தொடுக்குது அப்படின்னா அது மக்களை பற்றிய கவலையின்மையை தான் காட்டுகிறது. 2 அரசாங்கமும் சொல்கிறேன். ஏதோ ஒருத்தர் சொன்னார், தேன்கூட்டில் கை வச்ச கதையாக இருக்குது. இப்போ 2 பேருக்குமே மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது. 2 நாடுகளும் அணு ஆயுதத்தை கையாள தெரிந்த நாடு, அணு ஆயுதத்தை தன்னகத்தை கொண்ட நாடு. அப்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன பண்ண போகிறீங்க? மக்களை எப்படி காப்பாற்ற போகிறீங்க? குண்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்கிட்டு செத்தாலும் மனுஷன் தான், அங்கிட்டு செத்தாலும் மனுஷன் தான். பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு, அப்பாவிகளுக்கு எதுவுமே தெரியாமல் செத்து போயிடுறாங்க குண்டு போட்டால். ஏன் சாப்பிட்றனே தெரியாது. இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கும் பிரச்சனை, இந்த அரசியல்வாதிக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் பிரச்சனை, ஈகோ பிரச்சனை. 1940 எவ்வளோ ஆச்சு? 75 வருஷம் முடிஞ்சு போச்சு. 75 வருஷமாக ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போட்டுக்குது. என்னது இது ஒன்றுதுன்னு. ஏன் கொஞ்சம் சிந்திச்சா, அறிவு இருந்தாக்கா, நம்ம அறிவை யூஸ் பண்ணாக்கா, சரி போடா, நீ கொஞ்சம் எடுத்துக்கடா, நான் கொஞ்சம் எடுத்துக்கடா, ஏதாவது ஒன்று பேசி முடிக்கலாம்ல. அதை விட்டு வருஷம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் யாருடைய வரி பணம் வீணாக வருது? பணம் எங்கேருந்து வரும்? ஒவ்வொரு குண்டோட விலை என்ன? ஒரு ஹெலிகாப்டரோட விலை என்ன? ஒரு ரஃபேல் விமானத்தோட விலை என்ன? எல்லாம் யோசிச்சு பாருங்க ஐயா. அதாவது போர்னால கண்ட சுகம் என்ன? ஒரே ஒரு சுகம் சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லைங்க. இந்த நம்ம ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது இல்லைங்க, அதில் என்ன தெரியுங்களா நடக்குது? ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 9,50,000 பேர் மரணம் அடைந்தவர்களும் காயமடைந்தவர்களும். 9,50,000 பேருங்க புள்ளி விவரம் சொல்லுதுங்க. காயமடைந்தவர்கள் ப்ளஸ் மரணம் அடைந்தவர்கள் இந்த போரில் 9 லட்சம். யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 5 பேர் 10 பேர் இல்லை, 9,50,000 பேர். இதை தவிர ரஷ்ய உளவு அமைப்பு இருக்கு பாருங்க, அந்த உளவு அமைப்புலேருந்து 1,60,000 பேர் செத்துருக்காங்களாம். உளவு அமைப்புலேருந்து 1,60,000 பேர் செத்துட்டாங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ஒரு 9,50,000 கிட்டத்தட்ட 11 லட்சம் 11 லட்சத்து சில்லற மக்களை இறந்துருக்காங்க. இந்த 11 லட்சத்தி சில்லற மக்களை எத்தனை லட்சம் பேருடைய கனவுகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. 11 லட்சம் பேருக்கும் குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, பந்தக்காரங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் எந்த நாட்டுக்குமே புரிய மாட்டேங்குது? ஏன் சண்டை போடுறதுக்காகவா பிறந்திருக்கிறோம்? வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிறந்திருக்குமா? பொழுதுனைக்கும் அடிச்சுக்கிட்டு சாகுறதுக்கு பிறந்திருக்குமா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே பிறந்தோம். பொழுதுனையும் அடிச்சுக்கிட்டு சாகுறதுக்காக பிறந்திருக்கிறோம், குண்டு போட்டு சாகுறதுக்காக பிறந்திருக்கிறோம்.
என்னையா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உலகத்தை போட்டு பாடாப்படுத்துறீங்க. இது எல்லாம் நீங்கள் கொண்டு போடுவீங்க. செத்துவன் செத்து போயிட்டான். பாக்கி இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் 11,00,000 பேர் ரஷ்யா, உக்ரைன் போரில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 11,00,000 பேருக்கு 11,00,000 பேர் அந்த இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்க. காயம்பட்டவங்க காயம்பட்டவர்களும் இறந்து போனவர்களும் சேர்த்து தான் 11,00,000 பேர். 11 சில்லற லட்சம் பேர். அப்போ அவர்களுடைய அந்த அடிபட்டு காயம்பட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை, போர் ஆரம்பிக்கிறது சுலபம், நிறுத்துறது ஈஸி. நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஈகோ பிரச்சனை வந்துடும், நிறுத்த முடியாது. நான் அடிப்பேனா நீ அடிப்பேனான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதனால் பாதிக்கப்பட போவது அரசியல்வாதிகள் அல்ல, சாதாரண மக்கள், 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், எளியவர்கள். இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நடுத்தர மக்கள் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் இரு நாடுகளும் சேர்ந்து சிந்தித்து, இந்த நாள் நான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டுமே சொல்லலை, உலகத்தில் இருக்கிற நாடையும் சொல்கிறேன். கொன்று போகிறது யாரை போய் கொல்லுவீங்க? சக மனுஷனை தானே கொல்ல போகிறீங்க. இன்னொரு மனிதரை கொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன வெங்காய நாடு வச்சுருக்கீங்க? எதுக்கு நீங்கள் இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க? என்ன பிரச்சனை? உட்காந்து தீர்த்துக்குங்க, பேசுங்க, பேசி தீருங்க. அதை விட்டு போட்டு மல்லு கட்டிட்டு கிடந்து மக்களை நீங்கள் சண்டை போட்டு போயிடுவீங்க. அரசாங்கங்கள் சண்டை போட்டுக்கிட்டு போயிடும், சண்டை நின்றோம். அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பாலத்தில் குண்டு போட்டு பாலம் தகர்த்துடும். ஒரு பாலம் கட்டுறதுக்கு நம்ம ஊரில் 4 வருஷம் 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷமாக மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த மாற்றுப்பாதையில் போகிறேன்னு சொல்லிவிட்டு குண்டு குழியுமோ மண்ணு கிண்ணுமோ போய் எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? அப்போது 5 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின பாலத்தை அசால்ட்டாக ஒரு குண்டை போட்டு காலி பண்ணிடுறாங்கன்னா திருப்பி அந்த பாலத்தை திருப்பி கட்டுவதற்கு, சரி இது ஒரு பாலம் வச்சுங்க, நீங்கள் குண்டு போடுற இடங்களை எத்தனை கட்டடங்கள், எத்தனை பில்டிங்குகள் தரைமட்டமாக அது கட்டுறதுக்கு அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த அரசாங்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அந்த நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஏன் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? எப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்குவீங்க? எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போரே வேணாம், ஆயுதமே வேணாம்டா அவனுக்கு என்னைக்கு தூக்கி போட போகிறீங்க? மக்களுக்கு என்னைக்கு விமோச்சனம் பிறக்கும்? நீங்கள் உங்களுடைய வீம்புக்கு சண்டை போட்டுட்டு கடைசியில் மக்கள் தலையில் வச்சு மக்களை சின்ன பின்னமாக்கி சீரழிக்கிறீங்க அப்படிங்கிறதுல நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.